நேற்று வில்லிவாக்கத்துல ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் சாதாரண முறையில் ஜனநாயக முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அத பக்கத்துல இருக்கிற ஒரு மேன்ஷன்ல 2 பேர் பாட்டில் வச்சு அடிச்சு எங்க அம்மா மாதிரி இருக்கக்கூடிய வயசுல அவங்க முட்டியில பட்டு மயக்கம் போட்டு விழுந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அது காவல்துறை நேற்று நைட்டு நாங்க வந்து மிகப்பெரிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்ன ரிமாண்ட் பண்றாங்க. ஆனா நேற்று நைட்டு இன்ஸ்பெக்டர் உத்தரவாதம் கொடுத்தாரு. இதை வந்து நாங்க வந்து இந்த மீடியால சொல்றாங்க, சோசியல் மீடியால சொல்றாங்களே இது மாதிரி வந்து அவங்க 2 பேர் நண்பர்களுக்குள்ள அடிச்சுட்டாங்கன்னு, அதெல்லாம் பொய்யான தகவல். இன்ஸ்பெக்டர் நேற்று நைட் எங்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தது, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்க எஃப்ஐஆர்ல போடுவோம். இதுல அந்த ரூமுக்குள்ள வந்து நிறைய பாட்டில் உடைக்கப்பட்டிருக்கு. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம். அதை நாங்க இப்ப வந்து மேடம் டி கொடுத்து தலைமை தேர்தல் அதிகாரி அந்த ஃபுட்டேஜ் வந்து நாங்க கொடுத்திருக்கோம். ரூமுக்குள்ள எவ்வளவு பாட்டில் இருந்துச்சு, எவ்வளவு பாட்டில் உடைச்சு உள்ள வச்சிருந்தாங்க. இது வந்து இயற்கையா உருவாக்குன மாதிரி திமுக வந்து செய்யுது இல்ல, அது பிளான் பண்ணி உள்ள 4-5 பாட்டில் வச்சுட்டு உடைச்சு ஆல்ரெடி அங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்க பதிவு பண்ணோம். அந்த 2 பேருடைய முகமும் எப்படி வந்து ஓடி வந்து அந்த மேல இருந்து வந்து தூக்கி எறிஞ்சாங்கிற ஃபுட்டேஜ் நாங்க உடனே எடுத்துட்டோம். ஏன்னா அது வந்து டெலீட் பண்ணிடுவாங்க அந்த லோக்கல் காவல்துறை. அது எடுத்து வச்சுட்டு மேடம் நாங்க வந்து அவங்களதான் நம்புறோம். தலைமை தேர்தல் அதிகாரி தான் நாங்க நம்புறோம். இப்ப காவல்துறையை நாங்க அவங்க மேல நம்பிக்கை கிடையாது. அதனால அவங்க கிட்ட ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம். உடனடியா கைது செய்து அவங்க மேல வந்து அட்டெம்ப்ட் மர்டர், பெண்கள் மேல வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிருக்காங்க எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம். இன்ஸ்பெக்டர் நேற்று நைட் உத்தரவாதம் கொடுத்தனால தான் நாங்க வந்தோம். சோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரத்துல எல்லா அணுகுமுறையும் ரவுடிசம் பண்றாங்க. பாட்டில போட்டு அடிச்சா நெக்ஸ்ட் பெண்கள் வரக்கூடாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரத்துல பெண்கள் தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதே. அந்த பெண்களை மிரட்டுறதுக்காகவே திமுகவுடைய அதிகாரிகள் இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்காங்க. சிட்டி கமிஷனரா இருக்கட்டும், பழைய ஆபீசர்ஸ் எல்லாமே மாத்தணும் நாங்க சொல்லியிருக்கோம். இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் எல்லாமே மாத்தணும் சொல்லியிருக்கோம். பொதுவாகவே தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்தாலே பழைய ஆட்சியாளர்களால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆபீசர்ஸையும் வந்து அவங்க வந்து பணியிட மாற்றம் பண்ணுவாங்க. சில பேர் வேறு மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்க இருக்க சிட்டி கமிஷனர்ல வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். பழைய இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஏடிஜிபி இருக்கிற லெவலில் இருக்கவங்க எல்லாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கையை நாங்க சொல்லியிருக்கோம். தலைவர் தான் அந்த கோரிக்கை வச்சாரு, அதை நாங்க கொடுத்திருக்கோம். இதே கோரிக்கை ஆல்ரெடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தலைவரே வந்து கொடுத்தாரு. அதே கோரிக்கை நாங்க திருப்பி சொல்லியிருக்கோம். வில்லிவாக்கத்துக்கு அப்புறம் இந்த கோரிக்கை சொல்லியிருக்கோம். 2வது நாளைக்கு நாமினேஷன் முடிச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு சாலை வழியாக மக்களை சந்திக்க போறாரு, பேச போறாரு. அதுக்கு தமிழகம் முழுவதும் தலைவருக்கு பாதுகாப்பும் தலைவரை பார்க்கக்கூடிய மக்கள் பாதுகாப்புக்கும் காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறையோடு சேர்ந்து நாங்க வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்படிதான் சேலத்துல வேலை செஞ்சோம், அப்படிதான் ஈரோடுல வேலை செஞ்சோம். இப்ப நடந்த பெரம்பூர்ல கூட நாங்க காவல்துறையோட சேர்ந்து பயணிச்சோம். அதனால வந்து நாங்க அந்த எல்லா விதமான போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் மக்களுடைய பாதுகாப்புக்கு சாலைகளை வந்து அந்த 1 மணி நேரம் முடக்கி ஒரு ஃப்ரீ ஜோன் ஆக்கணுங்கிறது நான் கேட்டோம். கண்டிப்பா நாங்க உங்களுடைய கோரிக்கையை நாங்க நிறைவேற்றோம்னு வந்து மேடம் சொல்லியிருக்காங்க. நிறைவேற்றோம் நம்பிக்கையோட நாங்க வந்து நாளைக்கு எங்களோட தலைவருடைய பிரச்சாரத்தை நாங்க தொடங்குறோம்.